வாமா 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 உட்காருமா உட்காருமா. எந்த ஊருமா நமக்கு? திருவண்ணாமலை. திருவண்ணாமலையா? திருவண்ணாமலை வந்து ரொம்ப பேருக்கு நான் ஜோசியம் பார்த்துருக்கேம்மா. ஜாதக அமைப்பை பார்த்தா இது என்ன உங்க ஜாதகத்தை கொடுத்துருக்கியா? உங்க ஜாதக பிரகாரம் உங்க கணிப்பை பார்த்தோம்னா உங்களுக்கு மொத்தம் 7 புள்ள காமிக்குதே. 7 புள்ள தான் காமிக்குது. 7 புள்ள காமிக்குது. மூத்த புள்ள 4 ஆம்பளை பையன் 3 பொம்பளை புள்ள காமிக்குதே. 4 ஆம்பளை புள்ள 3 பொம்பளை புள்ள காமிக்குது. நான் சொல்றேன், சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. சரியா தவறா மட்டும் சொல்லுங்க. என்ன சார்? இருமா நான் சொல்லி முடிச்சிடறேம்மா. இருமா, 4 பெரிய 4 ஆம்பளை பசங்க காமிக்குது, 3 பொண்ணை காமிக்குது, கட்டம் காமிக்குது. இருமா, நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீ பேசு. மூத்த பையனுக்கு 32 வயசு. இப்ப நீ வந்திருக்கிறதுக்கு காரணமே மூத்த பையனுக்கு பொண்ணு தேடி போற, அதுதான் வந்திருக்க. இந்த ஜாதகம் இருமா, பேசாத இரு. சின்ன பையன் இந்த ஜாதக பிரகாரம் சுக்கரன் அங்க போறான். என்ன ஜாதகம் பாக்குற? நான் 3 4 பொண்ணுன்னு சொல்றேன், நீ 3 4 பையன் சொல்ற. அது என்ன ஜாதகம் பாக்குற? ஏமா நம்ம ஓன் ஜாதகத்தை நான் பார்த்தேன். ஓன் ஜாதக பிரகாரம் 4 பையன் 3 பொண்ணு காமிக்குதே. எப்படி சார்? நான் பிறக்காத புள்ளிங்கலாம் எனக்கு பிறந்துருச்சுன்னு சொல்ல முடியும்? 4 பொண்ணு. 4 பொண்ணுமா? இல்லையே, உன் ஜாதகத்துல 4 பொண்ணு 3 ஆமா 3 4 பையன் 3 ஆம்பளை பிள்ளை காமிக்குதே. அப்படித்தான் போய் சொல்லி உனக்கு ஆளுகிட்ட அந்த உரத்தை இல்லாத நீ போய் சொல்லிங்கற. நான் 4 பொண்ணுன்ற, நீ 4 பையன் 3 பொண்ணு. அப்ப அந்த ஜாதகம் தப்புமா? அப்ப அந்த ஜாதகம் தப்பு. யாரு? ஏமா 35 வருஷமா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேம்மா. என் ஜாதகம் பொய்யாகாதுமா. உன் ஜாதகத்தை எடுத்து போடு சார். என்ன போய் சொல்லிங்க? அதெல்லாம் கிடையாதுமா. அப்ப இந்த ஜாதகத்தை எழுதுனவன் தப்புமா. யாரு எழுதுனது? உன்னுடைய ஜாதகம் லட்சுமி தானமா உன் பேரு? லட்சுமிங்கிற ஜாதகத்துக்கு 4 பையன் 3 பொண்ணு இருக்கணுமா? இதுதான் அந்த ஜாதகத்தோட இலக்கு. ஏன் சார் பிறக்காத புள்ளிங்கலாம் போய் நீ எனக்கு 4 பையன்ன்ற 4 பொண்ணு சார்? அப்ப நீ எதுவும் கோமோ ஸ்டேஜ்ல இருந்தியா? ஏன் சார் நான் கோமோ 10 வருஷம் கோமோ ஸ்டேஜ்ல இருந்தியா? அப்புறம் எப்படி நான் 4 பையன் ஜாதகம் தெரியலனா நீ ஏன் போய் ஜாதகம் வச்சிக்கினு நீ ஒரு புக் வச்சிக்கினு நீ ஒரு பட்டை அதெல்லாம் கிடையாதுமா. நான் அடிச்சு சொல்றேன்மா. இந்த லட்சுமிங்கிற ஜாதகத்துக்கு 4 பையன் 3 பொண்ணு இருக்கணுமா? மூத்த பையனுக்கு 32 வயசு. வேலையே எடுத்துக்கற வச்சிங்கனா போய் கடுனா கார வேலை செய்யணும். கார வேலை செய்யணுமா? ஆமா, நீ கார வேலை செய்யணும். என்ன நீ ஒரு ஜாதகம் பேசுற? ஜாதக கணிப்பாளர். எனக்கு 7 புள்ளன்னு சொல்ற, 4 பொண்ணு, எனக்கு பையன் 4 இருக்குதுன்ற, பொண்ணு 4 3 இருக்குதுன்ற. எப்படி சார் அது? 4 பொண்ணு இருக்குது எனக்கு, இல்ல 4 பையன்ங்கறானா? அட என்னம்மா நீ பேசிக்கிட்டு இருக்க? உன் ஜாதகம் லட்சுமியோட ஜாதகம் அப்படிதானே காமிக்குது. லட்சுமி ஜாதகம் இருந்தா உன் பேர் லட்சுமி தானே? ஆமா. அப்ப நீ இப்ப பிராட் பண்ணிருக்கியா? நீ ஜாதகம் பிராடா இல்ல எழுதுனவன் பிராடா இல்ல நீ பிராடா? சார் நீ சொல்றவங்க தான் பேராரு, நாங்க ஒண்ணும் இல்ல. நாங்க கரெக்ட்டா தான் சொல்றோம். அது கிடையவே கிடையாதுமா. நான் அடிச்சு சொல்றேமா, அடிச்சு சொல்றேமா. போ சார். என்னமா போச்சா? என்னமா போ சொல்ற? ஏந்து போ சார். வேலைய பாரு நீ சார். எங்க இருந்து வந்த நீ? போயா வெளிய. எங்க இருந்து வந்த நீ? நீ போ. உனக்கு ஆமா உனக்கு 50 பேர் வராங்க. போய் சாக்கி சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போலாம்ங்கற. மரியாதை பேசு. மரியாதை பேசு. எடுத்து கிளம்பு சார். எங்கமா கிளம்புன? வெளிய போ. 32 வருஷமா ஜாதகம் பார்க்கறேன். ஜாதகம் நாங்க ஏமா என் இடத்துல உட்கார்ந்து என்னைய கிளம்ப சொல்றியாமா நீ? யார் இடத்துல? திருவண்ணாமலை வந்து 150 பேருக்கு பாத்துர்க்கேன். நான் பாத்துன அத்தனை ஜாதகமும் பழிச்சிருக்குமா? நீ ஆமாமா. இந்த பேர் போய் சொல்லி காசு வாங்கிட்டு போறாளாட்டுங்குது. பட்டை ஒண்ணு வச்சிக்கினு. சார் போங்க சார். புரிஞ்சுக்கமா? நீ புரிஞ்சுக்க சார். புரிஞ்சு பேசுமா. நீ புரிஞ்சு பேசி. எனக்கு 4 பொண்ணு, நீ பையன் 4ன்ற. அது என்ன ஜாதகத்துல இருக்கு? என் ஜாதகத்துல நான் புள்ளைய நான் பெத்துட்டு என் புள்ளைய மறைக்கிறேன். ஏமா இங்க பாருமா, ஒரு நிமிஷம்மா. இந்த ஜாதக பிரகாரம் என் ஜாதகத்துல கரெக்டா தான் ஏத்திக்கிறேன். உன் கண்ணு நல்லா பாரு சார். உன் பேர் லட்சுமி தானமா? என் பேர் லட்சுமி தான் சார். உன் பேர் லட்சுமிக்கே தானே? கரெக்டா சொல்றேன். லட்சுமி தான். நான் 8 புள்ளைய பாத்துக்கறேன், நீ பாத்துக்கற. ஆனா 4 பையன் 3 பொண்ணு காமிக்குதே சார். கட்டம் காமிக்குது. கட்டம் காமிங்க. சுக்குர எங்க? நீ நல்லா பாரு சார். சுக்குர எங்க இருக்க? உனக்கு கண்ணுக்கு தெரியல. உனக்கு கண்ணு தெரியல. பட்டை அடிக்கிறதுல சுக்குரன் உச்சிமேட்ல இருக்கான். ஆமா, உச்சிமேட்ல இருந்தா 7 புள்ளைங்க காமிக்கும். ஆமா 7 புள்ள. நான் பெத்துக்கிட்டு 3 தான். நீனா 7ன்ற. ஏமா எனக்கு எப்படிமா தெரியும்? இந்த பார் சார். ஏமா நீங்க என்னமா பேசிட்டு இருக்கீங்க? நீ அவங்களே கேக்குற. உனக்கு மரியாதையே இல்ல. நீ காலி போ. நான் வீட்ல பேசினிக்கற மண்டா. அங்க ஜாதகம் ஒழுங்கா. ஏமா என்னடா அந்த இடத்துல வந்து ஜாதகம் பார்க்க நீ பின்ன இந்த போய் ஜாதகம் சொல்லிக்கினி நீ ஏமாத்தி பொம்பளைகளை ஏமாத்தி போறாங்க. வினினா நீ பொம்பளைகளை ஏமாத்தி பணத்தை வாங்கி போறானே ஒரு பட்டாச்சின்னு வந்துக்கற. ஏமா ஆமா ஏமா என்ன 32 வருஷமா உட்கார்ந்திருக்கேன். ஐயோ 32 வருஷமா ஜாதகம் பார்க்கறேமா? அதான் நான் பார்த்து சொன்ன ஜாதகம் அதுலயே தெரியுது. நீ உன் பவுஷேதோ. இன்னைக்கு எல்லாரும் எத்தனை பேர் என் பேச்ச நம்பி எத்தனை எம்எல்ஏ இருக்கேன், மந்திரியா இருக்கேன், மினிஸ்டர் இருக்கேன். மேய்தான். ஆமா. யானா ஏமாந்து இருப்பான். மினிஸ்டர் தண்ணி எடுத்து விட்டு எங்கனே இருந்த நோட் எடுத்து வந்திருக்கேன்.
என்னத்துக்கு நான் ஏந்து போனா நீ நான் எங்க போகணும் நீ போ உன் இடத்துக்கு நோட்டு எடுத்து நான் நோட்டு கொடுத்தா நோட்டு கொடுத்துட்டு போய்க்கினே இருண்ணா ஏமா அப்புறம் அப்ப காசை கொடுமா ஏன் எனக்கு காசு கொடுக்குற நீ நான் ஏன் சார் காசு கொடுன்னு கேக்குறீங்கள எனக்கு எத்தனை குழந்தை எத்தனை பொண்ணுன்னு நீ கேட்டியா உனக்கு எடுத்துட்டு 7 புள்ள பத்துன்ற நான் எப்படி 7 புள்ள பத்துன்னு உனக்கு தெரியுமா சார் உனக்கு 4 பையன் 3 பொண்ணு இருக்குன்னு கட்டம் சொல்லுது கட்டம் சொல்லுது எப்படி சொல்லுது நான் பெத்துக்கிட்ட 3 தான் ஏமா நீ 3 புள்ள பத்திருக்கா நான் பொறுப்பு கிடையாதுமா அது ஏதோ பிரச்சனை நடந்திருக்குமா கண்ணாடி போட்டு ஜாதகம் கிடையாதுமா நான் கண்ணாடி பாரு கண்ணாடி போட்டுக்கு சார் நான் ஜாதகம் பார்த்தா பழிக்குமா அது உண்மையை மட்டும் தான் சார் நான் சட்டை புடிச்சு இஷ்ட அடிச்சிடுவேன் சார் நான் கோவம் வந்துச்சுனா சட்டை எப்படி சட்டையா புடிப்பேன் நான் டென்ஷன்லாம் பண்ணாத நீ போய்டு வெளிய அம்மா நான் சாபா விட்டு அவ்வளவுதான்மா நீ என்ன சாபம் என்ன கொடுக்க பாரு அம்மா நான் எவ்வளவு பெரிய ஜாதகக்காரன் எல்லா ஜோதகம் நானும் பாப்பேன் புடியாட டகல் புடிச்சு ஜோதகம் பாக்குறேன் இன்னைக்கு பாண்டிச்சேரியில நான் சொன்ன வந்தா இன்னைக்கு பெரிய தொழில் ஆமா கேக்குறாங்க தமிழ்நாட்டுல எந்த ஜாதகம் பார்க்க அவன் டேட் கேக்குறாமா நான் இஷ்டு போட்டு அடிச்சிடுவேன் சார் ஏன் வெளிய போ வெளிய போ சார் ஜாதக கணிப்பாளரை இழுத்து போட்டு அடிப்பியா நான் சட்டியா புடிச்சு இஷ்டுவேன் சார் வா சார் நீ உன் ஜாதகமா வா கையெடுமா நீ போயா கையெடுமா பச்ச நீ என் புக் வச்சிட்டு போயா அம்மா கையெடுமா கையெடு நான் என் கையெடு சொல்றேன் கையெடுமா உன் ஜாதகத்துல என்ன என் ஜாதகத்துல அப்படியே இருக்குது ஏமா உன் ஜாதகத்துல 4 பையன் காமிக்குது 3 பொண்ணு காமிக்குது சார் உன் கண்ணை நல்லா கண்ணாடி போட்டுக்கினே கண்ணாடி போட்டு தான் பாக்குறேன் நீ கண்ணாடி போட்டுன்னு பாக்கல ஏந்து போயா ஏமா கையெடுமா நீ ஏந்துற கையெடுமா ஏந்துற சார் காசு கொடுமா காசு கொடுக்க முடியாது ஜாதகம் பார்த்தது காசு கொடுமா காசு அதெல்லாம் பாக்கல நீ போய் சாய்க்கு சொல்லி நீ ஜாதகம் எழுதி எனக்கு போய் சொல்ல உனக்கு ஜாதகம் எழுதலாம் பாத்தியா சார் ஏன் போடு ஜாதகம் ஆம்பளை பையன் கை தொடுது என்ன ஆம்பளையா இருமா என்ன பிரச்சனை ஜாதகம் பார்க்க சொன்னேன் ஏங்க ஜாதகம் என்ன பாருங்க கூப்பிட்டு கேக்குறோம்ல கமெண்ட்ரியா என்ன கூப்பிட்டு ஜாதகம் பாக்குறேன்னு சொல்லி எடுத்தாந்து கொடுத்தா எனக்கு 7 புள்ளக்கதான் 4 பையன் எனக்கு இருக்குது 3 பொண்ணு தான் ஏங்க கட்டம் சொல்லுங்க கட்டம் 4 பையன் கட்டம் சொல்லாதயா கட்டம் சொல்லுதம்மா இருமா கட்டம் சொல்லுங்க கட்டம் சொல்லிட்டா நீ கண்ணாடி போடணும் ஜாதகம் சொல்லியா நீ போய் சொல்லிட்டு நீ பண்ணு கட்டம் சொல்லுதுமா கட்டம் 4 பையன் பிராடு சொல்லுதாம்ல கட்ட 4 பையன் எல்லா ஊரும் அப்படிதான் சொல்றாங்க 3 பொண்ணு காமிக்குது அந்த பொம்பளை சொல்றாங்க நித்திர பையன் என்ன சார் நீ பேச கட்டம் சொல்லிட்டா என்ன கட்டம் சொல்லிட்டியா கட்டம் சொன்னதாமா சொல்றேன் ஏமா உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்ல நீ குட்டு இந்த ஆள அப்படியே இன்னைக்கு தமிழ்நாட்டுல நான் என்னன்றேன் தமிழ்நாட்டுல எனக்கு ஜாதகமா வேணாம் நீ வா வெளிய வா கையிடுமா வெளிய வா கை வைக்காதமா வெளிய வான்ற கை வைக்காதமா ஏமா வா வா வெளிய வெளிய கையிடுமா இந்த மாதிரி போய் சொல்லி கேஸ் கொடுத்துரு இந்த மாதிரி பாரா பண்ணிட்டு நீ ஏமாத்தி பொம்பளைங்கள என்ன நீ பிராடு பொம்பளை ஏமாத்தி இப்ப 1000 கூட 2000 உன்ன எவையா கொடுப்பாங்க நான் ஜாதகம் நீ தானே நீ என்ன ஜாதகம் சொன்னா நீ தானே வர நீ இல்லாத ஜாதகத்தெல்லாம் சொல்லுவாங்க அது போய் சொல்லுவாங்களா அதெல்லாம் கிடையாதுமா நீ வெளிய போ உன் நோட்ட உன் கட்டத்தை பார்த்தேன் உன் கட்டத்துல சுக்கிரன் வந்து மேட்ல ஏறி ஆமா உட்கார்ந்து மேல ஏறிக்குது சுக்கிரன் மேல ஏறி உட்கார்ந்தா 7 புள்ள இருக்கும் ஆமா அதான் சொன்னேன் நீ வந்து மாட்டேங்கற ஏன் சார் ஏய் புள்ள பிள்ளைக்கு 7 புள்ளைங்கற என்ன சார் ஏயா இருக்குது தானே சொல்ல முடியும் வாயில உண்மையா வராதா போய் போய் ஓதில கலைஞ ஊரே சொல்றாங்க ஊரே பத்தி தமிழ்நாட்டுல நான் தான் ஃபேமஸ் ஆமா நீ நம்பர் 1 ஊரே ஊரே சொல்றாங்க மரத்துக்கு வந்து உட்கார்ந்திருக்க ஏயா அறிவு இல்ல அப்படி யாரையா பிராடு யாருமா பிராடு அண்ணிதா ஏமா இந்த மாதிரி ஏமாத்தி போய் சொல்லு சரிமா காசை கொடுக்க முடியாது போ உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல என்கிட்ட பாக்குறது உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல இல்ல எனக்கு வேணாம் ஓகே அப்ப காசு கொடு காசு கொடுக்க முடியாது கேஸ் கொடுத்துருவாங்க பார்த்த வரைக்கும் காசு கொடு கேஸ் கொடுத்துருவாங்க காசா கேசா என்ன சொல்ற கேஸ் கொடுத்தா காசு காசா கேசா என்ன சொல்ற சொல்லு கேளுமா காசா கேசா கையில அனுக்க முடியாது உனக்கு காசு வேணுமா கேஸ் காசுல இருந்து வந்திருக்கமா நீ எங்கெல்லாம் வந்திருக்க நீ வந்து போய் சொல்லிட்டு காசிகளை பொம்பளைகளை ஏமாத்தின்னு போலான்னு வந்துக்கிறியா அம்மா ஆம்பளை எல்லாம் வீட்டுல கையெடு வெளியே போனா கையெடு உனக்கு காசு வேணுமா கேஸ் கொடுக்கட்டுமா கேஸ் கொடுக்குறியா ஆமா கேஸ் கொடுப்பேன் நான் பாத்துக்கிறேம்மா ஆமா நானும் எனக்கு எத்தனை கமிஷனர் உண்டு கமிஷனர் எத்தனை கமிஷன் பார்த்து மாதிரி பொம்பளைகளை ஏமாத்தி 2000 3000 வாங்கிக்கின்னு போய் சொல்லிக்கிறாங்க எவ்வளவு பெரிய பெரிய போலீஸ் அதிகாரி எல்லாம் பூரா காரிமிறாங்க பூரா பிராடுல கமிஷனர் பார்த்தா இவரை பார்த்து சொல்லுங்கிறாங்க உங்களுக்கு கொடுப்பன இல்லையா நீ பாக்குறியா ஐயா நீ பாக்குறியா ஐயா ஐயா போதும் உன பாக்குறியா வானா மாரகட்டை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு போச்சு யோ இந்த பேரு பட்டை அடிச்சிங்க என்ன ஜோதிட கலைஞர்னு கேரளா அரசு விருது கொடுத்திருக்கியா அத போ ஒண்ணு அப்படியே சாவடிச்சு யோ ஜோதிட கலைஞரியா ஒரு ஜோதிட கலைஞரை நீங்க அவமானப்படுத்துறீங்க இன்னத்துக்கு ஊழ மாட்டி கிடக்குற ஆளுங்களை பொம்பளைகளை ஏமாத்தி கலைஞரை நீங்க அவமானப்படுத்துறீங்க போனா போ பாத்துக்கங்க போதும் போ போயா விடு போ